அன்பர்களே, மதுரை ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் சித்திரை திருவிழா 9ஆம் நாள். இறைவன் 9 திருமேனி வடிவாக உள்ளவன். அயன், அரி, ருத்ரன், மகேசன் என உருவ நிலையில் 4ஆகவும், சிவன், சக்தி, நாதம், பிந்து என அருவ நிலையில் 4ஆகவும், சதாசிவனாக அருவுருவ நிலையில் 1ஆகவும் ஆக 9 திருமேனி கொண்டுள்ளான். இதனை 9வது நாள் அடிப்படையாக கொண்டது. இறைவியும் நவசக்தி வடிவம் கொண்டவள். நேற்று ஸ்ரீ மீனாட்சிக்கு பட்டாபிஷேகம் செய்வித்து முடிசூட்ட பெற்றது. இன்று அன்னை திக்விஜயம் செய்கிறாள். காலை 7 மணிக்கு மர வர்ண சப்பரத்தில் உலா நடைபெறும். மாலையில் திக்விஜயம் நடைபெறும். ஸ்ரீ மீனாட்சி அம்பிகை தன் கருணையினால் 8 திசையில் உள்ளோரையும் ஆட்கொள்ளும் நிகழ்வுதான் திக்விஜயம். மதுரைக்கு அரசியாகிய ஸ்ரீ மீனாட்சி மலையத்வஜ பாண்டிய மன்னனுக்கு மகளாக வந்தவள். மன்னன் மகளை ஆணுக்கு நிகராக அனைத்து வகை போர்களையும் கற்றுத்தந்தான். இறுதியில் மகளுக்கே மண்ணாடு அளித்து விண்ணாடு பெற்றான். 3 தனங்களோடு தோன்றிய மீனாட்சிக்கு எந்த மன்னனை பார்க்கும்போது ஒரு தனம் மறைகிறதோ அந்த மன்னனே அவளுக்குரிய மணாளன் என அசரீரி மலையத்வஜனுக்கு கூறியிருந்தது. முடிசூடிய ஸ்ரீ மீனாட்சி மதுரையிலிருந்து படையுடன் கிளம்பி 8 திக்கிற்கும் சென்று போர் தொடுத்தாள். அனைத்து மன்னர்களையும் வெற்றி கொண்டாள். அஷ்டதிக் பாலகர்களாகிய இந்திரன், அக்னி, யமன், நிர்ருதி, வாயு, வருணன், குபேரன், ஈசானன் ஆகிய அஷ்டதிக் பாலகர்களும் வெற்றி கொண்டாள் ஸ்ரீ மீனாட்சி. இறுதியில் மீனாட்சி அம்பிகை கைலாயத்தை முற்றுகையிட்டாள். கைலைநாதன் ஸ்ரீ மீனாட்சி அம்பிகையை யார் என்பதை உணர்ந்தவர். அதலால் அன்னை முன் ரிஷபாரூடராக எதிர்கொள்ளச் சென்றார். வீரம் கொப்பளிக்க மீனாட்சி நின்று கொண்டிருக்கிறார். எதிர்புறம் சிவபெருமான் நெருங்கி வருகிறார். அப்போது சிவபெருமான் ஒற்றைவார்கடல் சரணமும் பாம்பசைத்துடுத்த வெம்புலி தோலும் கொற்றைவாள் மழுக்கரமும் வெண்ணீரணி கோலமும் நூல் மார்பும் கற்றை வேணியும் தன்னையே நோக்கிய கருணை செய் திருநோக்கும் பெற்றதன் பலப்பாதியை தடாதிகை பிராட்டியும் எதிர்கொண்டாள். திருவிளையாடல் புராணம். உடனே மனதில் வெற்றி வேட்கை குறைந்திட, நாணம் தலை குனிந்திட அம்பகை நின்றாள். கையில் இருந்தவாள் தானாக கீழே விழுந்தது. அப்போது அம்பிகை 3வது தனம் மறைந்தது. தனது மணாளனை கண்டு அமைதியாக நிற்கிறாள் தேவி. இறைவன் ஸ்ரீ மீனாட்சியிடம், அங்கையர் கண்ணியே, நீயே எம் துணைவி, விரைவில் மதுரையில் மனம் புரிவோம் என்றார். தேவி மகிழ்வுடன் மதுரை திரும்பினாள். இதுவே 9ஆம் நாள் நிகழ்ச்சியின் தத்துவமாகும். இயந்திர விமானத்தில் உலா வந்து நடைபெறும் இந்த நிகழ்ச்சியை தரிசித்தால் மனபயம் அகலும், தைரியம் உண்டாகும், திருமண தடைகள் நீங்கும், இல்லறம் சிறக்கும். இந்த விழாவைக் கண்டு நாம் அனைத்து பேர்களையும் அடைவோமாக. ஆடக மதுரை அரசே போற்றி, கூடல் இலங்கு குருமணி போற்றி, ஷாமளா பீட நிலையே ஜெகதம்பிகே.